நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முடிந்தது என்று வீர முழக்கமிட்ட நம்முடைய ஆண்டவர் அத்துடன் தம்முடைய வார்த்தையை முடிக்கவில்லை. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இது லூக்கா 23 இந்த வசனம் இருக்குது. பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவினுடைய மடியில இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக இருந்த பொழுது மகா பெரிதான ரட்சிப்பின் வேலைக்காக விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்து பிதாவினுடைய சித்தம் எல்லாவற்றையும் சக்சஸாக செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து உயிரை யாரும் எடுக்கல, அவரே தானாகவே முன்வந்து தமது உயிரை கொடுத்தார். அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்புல, சங்கீதம் 31 உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மையுள்ள ஒரே தெய்வம். இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருப்பவரும் இருக்க போகிறவரும் அவரே. இயேசு கிறிஸ்து துவக்கமும் முடிவும் அவரே. அதனால நீங்களும் நானும் எதை குறித்தோ நாளைய தினத்தை குறித்தோ கவலைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, அவைகளை ஒருவனும் என் கைகளிலிருந்து பிரித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், பிதாவினுடைய கைகளில் இருந்து அவைகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று யோவான் 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தி 1வது அதிகாரத்தில், நான் வெட்கப்படுவதில்லை, ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்தும் இருக்கிறேன். யூதால சொல்லி இருக்கிறது, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் ஒருபோதும் வலுவாதபடிக்கு அவருடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தத்தக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பெரிய கர்த்தர். நம்மளுடைய கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய கர்த்தருடைய கரத்திலிருந்து பிசாசு நம்மளை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த பற்றி பிடித்து கொண்டால்தான் பிசாசனுடைய நம்மளை விட்டு இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் பிரிவினை உண்டு பண்ணாமல் இருப்பாப்ல. அவருடைய கரத்தை நம்ம பிடிக்கலைன்னா நம்ம பிசாசு வலைக்குள்ள விழுந்துருவோம். அவருடைய கரத்தை பிடித்தால் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு அடைக்கலம் பிதாவினுடைய கரம், இயேசு கிறிஸ்துனுடைய கரம். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.